இந்தியா T20 வேர்ல்ட் கப் என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கு பிறகு கண்டினியூஸா 6 மேட்ச் தோத்துறணும். அயர்லாந்து கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஹியூமிலேஷன், இங்கிலாந்து கிட்டயும் பேக் டு பேக் லாஸ். இந்தியன் T20 டீமோட ஃபியூச்சரே அன்கொஸ்டினபிள் டேஞ்சர்ல இருந்த மொமெண்ட். யோ பிக் ப்ரோ, அடுத்தடுத்த சீரிஸ் தோத்தாச்சு ஓகே, ஆனா ஜிம்பாப்வே கூட ஜெயிச்சிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறியே? டேய் குட்டி ப்ரோ, இது சரியான 3-0 ஒயிட் வாஷ் மட்டும் இல்ல, இதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ண ஒரு மாஸ்டர் கார்டு டாக்டிக் இருக்கு தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சா நீயே ஆடி போயிடுவ. ஜிம்பாப்வே ஒயிட் வாஷ் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா? ஏன் பில்ட் பண்றீங்க? ஜிம்பாப்வேவா அடிச்சது மேட்டர் இல்ல குட்டி ப்ரோ, அத இந்தியா எந்த மைண்ட் செட்ல அடிச்சாங்க அப்படிங்கறத மேட்டர். என்னடா கண்ணா நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையே. சரி, விசு ஸ்டைலே 3 பாயிண்ட்ல சொல்றேன் கேளு. பாயிண்ட் நம்பர் 1, நான் ஸ்டாப் மேட்சஸ் ஃபேட்டிகா இருந்தாலும் நம்ம பசங்க ஃபீல்ட்ல ஃபுல் எனர்ஜியை கொடுத்து விளையாடுனாங்க. பாயிண்ட் நம்பர் 2, யங் ஃபேசஸோட ஃபியர்லெஸ் அட்டாக் இந்த சீரிஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 3, 6 மேட்சஸ் தோத்த உடனே வந்த மேசிவ் பிரஷரை இந்தியன் டீம் சூப்பரா டேக்கிள் பண்ணாங்க. கோதாவரி பாயிண்டா போட்டு என்னைய குழப்பிடுவான் போலயே. குழம்பாத குட்டி ப்ரோ, கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? என் பசங்களுக்கு பயமே இல்ல, எனக்கு தேவையான எனர்ஜியை ஃபீல்ட்ல காட்டிட்டாங்க. இவங்களுக்கு ஐபிஎல்ல 50-60 மேட்சஸ் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களோட ஃபுல் டேலண்ட வெளியே கொண்டு வரது தான் என்னோட வேலையே. அப்ப கேப்டன் புயல் மாதிரி வேலை பார்த்திருக்காரு சொல்லுங்க பிக் ப்ரோ. சரி, அது என்னவோ கிரெடிட் கார்டு மாஸ்டர் கார்டு டாக்டிக்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அது என்னது? அது என்னன்னா ஃபீல்டுக்குள்ள போறப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் யாரையுமே டென்ஷன் ஆக்காம ரிலாக்ஸ்டா வச்சுப்பாராம். ஏன்னா வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்தா தான் டேலண்ட் வெளியே வரும். கூடவே இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துப்பேன்னு சொல்லிருக்காரு. யோ, இந்த டைலாக்லாம் கேட்கறதுக்கு மாசா தான் இருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா இந்தியாவால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி குட்டி ப்ரோ, சீனியர் பிளேயர்ஸ் இல்லாத இந்த ஃபேஸ்ல யங் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு இந்த நோ ஃபியர் பாலிசி தான் தேவை. இது மட்டும் இல்ல, பிளேயர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கேப்டன் இருக்காருன்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவங்க ஃபியர்லெஸ்ஸா கேமை டாமினேட் பண்ணுவாங்க. சரி, ஜிம்பாப்வே அடிச்சாச்சு, இந்த நோ ஃபியர் ஆட்டிட்யூட் பெரிய டீம்ஸ் கிட்டயும் ஒர்க் அவுட் ஆகுமா? கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.